இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு சுவையான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எள்ளும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ எள்ளும் சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே கடாயை வச்சுருக்கேங்க. அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு முழு பூண்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு இருக்கும். இப்போ பூண்டு நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். இதோடவே காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாவும் 4 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவு புளி சேர்த்துக்கலாங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா உதிர்த்து சேர்த்துக்கலாம். இதை புளி நீங்கள் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோடவே ஒரு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு இருக்குது. இந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இந்த சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வரணும் தக்காளி. இப்போ இதோடவே நம்ம எடுத்துருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டை அளவு கொத்தமல்லி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. கொத்தமல்லி சேர்த்துட்டு லைட்டாக சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். ரொம்ப அதிகமாக வதக்க வேணாம். இப்போது கொத்தமல்லி இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் சீரகமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதோடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை தண்ணி அதிகமாக விடக்கூடாது. இப்போது இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப நைஸாக அரைக்கல. இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் இந்த சட்னி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சட்னி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கொத்தமல்லி தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் சொன்ன அளவுகளோட நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.